Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil mursalin Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih Wa la tamutunna illa wa antum muslimun Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahida Wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima fa inna astaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammad sallallahu alaihi wasallam وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இந்த உலகத்தில் கேட்குகின்ற வார்த்தைகளில் மிக சிறப்பான ஒரு வார்த்தை செவி அறைகளில் வந்து விடுகிற வார்த்தை என்றால் அது அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனுடைய வார்த்தைகள். அதற்கு அடுத்த ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த இரண்டு வார்த்தைகளையும் இறைவனுக்கு மிகவும் விருப்பமான, இறைவன் எங்கெங்கெல்லாம் பரக்கத்துக்கள் நிறைந்திருக்கும் என்று சொல்கிறானோ அங்கெங்கெல்லாம் அமர்ந்து கொண்டு கேட்கிற பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய அளப்பெரிய அருள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பரக்கத்துக்கான வழிகளும் அதை அடைவதற்கான செயல்களும் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், எவ்வளவு தேடினாலும் போதாது, எவ்வளவு உழைச்சாலும் மிஞ்சிறது கிடையாது, இஞ்சால தேடிட்டு வந்தா அங்கால அழிஞ்சிட்டு போகுது, இஞ்சால சேர்த்துட்டு வந்தா அங்கால கரைஞ்சிட்டு போகுது, எவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் கையில பணம் இருந்தாலும் ஆனா மிஞ்சிறது கிடையாது, ஒரு பரக்கத்தில்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி தான் விளங்குது என்று நிறைய பேர் என்ன செய்கிறோம், எங்களுக்குள் பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். ஆனா நம்ம பரக்கத்தையும் சில நேரங்களில் பிழையாகவும் புரிந்திருக்கிறோம். பரக்கத்து என்பது நிறைய சொத்துக்களோடு சுகங்களோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை மாத்திரமல்ல பரக்கத்தான வாழ்க்கை. பரக்கத்து என்பது இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற பரக்கத்து என்பது வித்தியாசமானது. இந்த சொல்லப்படுகிற குர்ஆனிய சுன்னாவுடைய செய்திகளை நீங்கள் கேட்டால் நம்மட மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு கவலை ஒன்று உருவாகும், அல்லது ஒரு சந்தோஷம் ஒன்று உருவாகும். நம்மளோட மனச்சாட்சி சொல்லும் முடிகிற நேரத்தில் நம்ம பரக்கத்தான வாழ்க்கை தான் வாழ்றோமா அப்படின்னு சொல்லும், அல்லது முடிகிற நேரத்தில் சொல்லும் நம்ம இல்லை இந்த பரக்கத்தை இன்னும் இந்த உலகத்தில் அனுபவிக்கல என்று சொல்லும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தில் தான் வைத்திருக்கிறான். பரக்கத்து என்பது அதை இந்த உலகத்தில் அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு இன்பகரமானது என்று. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பரக்கத்தை இப்படி புரிந்து கொள்ளலாம். நமக்கு பார்க்கிறதுக்கு போதாத ஒன்று மாதிரி தெரியும்.
இது காணாது அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மையிலேயே நம்மட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், திருப்திகரமான ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுதான் பரக்கத். பார்க்கிற நேரம் இது போதாதுன்னு நினைப்போம், ஆனா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வரும், போதும் என்ற ஒரு திருப்தியான எண்ணம் வருவதுதான் பரக்கத் என்பது. நிறைய பேர் லட்சக்கணக்கில் உழைப்பாங்க, மாச கணக்கில் கடைசி மாசத்துல கடனாளியா இருப்பாங்க. நிறைய பேர் கொஞ்சமா உழைப்பாங்க, மாச கடைசியில நிம்மதியோடு இருப்பாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பரக்கத் என்ற இந்த சொல்லுடைய அர்த்தத்தை பொறுத்த மட்டில் இது அஸ்ஸியாதா, அதிகமானது என்றும் சொல்லலாம். பரக்கத் என்பதை பொறுத்த மட்டில் இது வளரக்கூடியது அப்படி என்றும் சொல்லலாம். பரக்கத் என்றதை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அப்படி என்றும் சொல்லலாம். இந்த பின்னால சொல்லுகிற செய்திகளை நீங்க கேட்க கேட்க இந்த பரக்கத் என்பது எப்படி என்று புரிந்து போகும். பாருங்க கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம அன்றாடம் ஒரு மனிதனை காணுகிற போது நம்ம சொல்லுகிற ஒரு சலாமும் பரக்கத்து தான். ஆனா அதுலயும் பகில்தனம் தான் நம்ம கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் சுபிட்சமும் பரக்கத்தையும் தருவானாக. பரக்கத்தையும் அல்லாஹு தஆலா தருவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல நம்ம சில விஷயங்களை சிலருக்கு சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், இப்ப பாவ மன்னிப்பு யாருக்குன்னு கேட்டா பாவம் செஞ்சவத்துக்கு தான் பாவ மன்னிப்புன்னு நினைக்கிறோம். இல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட தடவைகள் பாவம் செய்வாங்களாம், இந்த இஸ்திக்பார் செய்வாங்களாம். நவுதுபில்லாஹி மின்ஹா. இஸ்திக்பார் ரசூலுல்லாஹ் செய்வாங்க, 100க்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்பார் செய்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம 100க்கும் மேற்பட்ட பாவம் செய்கிறோம், ஆனா பாவ மன்னிப்பு தேடுவது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் பாவம் செய்தால் தான் பாவ மன்னிப்பு தேடணும் என்று நினைக்கிறோம். பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நன்மை செஞ்சு கொண்டு சுவர்க்கவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரினால் நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு சுவர்க்கத்தில் முத்தான மேடைகள் உண்டு என்று உறுதியாக சொல்லப்பட்டு, இதற்கு பிறகு நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் இறைவன் அந்த பாவத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று உத்தரவாதம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் கூட இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு தேடினாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், பாவ மன்னிப்பு என்பது பாவம் செய்தவனுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் முதல் பிழை. அப்படி அல்ல. பாவம் செய்தவனோ பாவம் செய்யாதவனோ பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவனோ எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு என்பது உரித்தான ஒன்று என்பதை என்ன செய்யணும், நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பரக்கத் என்பது நபிமார்களுக்கும் தேவை. இந்த பரக்கத் என்பது நபிமார்களுக்கும் தேவை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தேவை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கும் தேவை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் என்ன சொன்னார்? பேசுற நேரம், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த, நான் எங்கு இருந்தாலும் முபாரக்காக பரக்கத்துக்குரிய ஒருவனாக அல்லாஹு தஆலா என்னை ஆக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, தோழர்களே, எனக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட பரக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கன்னாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில ரசூலுல்லாஹ்வுக்கு பரக்கத்து வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ரசூலுல்லாஹ்வுக்கு யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துக்கு நீ பரக்கத்து செய்ததை போல அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீ பரக்கத்தை செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கிட்ட அவருக்காக பரக்கத்து வேண்டுமாறு பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அப்ப பரக்கத் என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள், இந்த உலகத்தில் வாழ்றவர்கள் எல்லாருக்கும் இந்த பரக்கத் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனுஷன் கல்யாணம் முடிச்சுட்டான், அவனுக்கும் பரக்கத்து தேவை. ஒரு மனுஷன் தொழுகிறான், அவனுக்கும் பரக்கத்து தேவை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இருக்கிற நேரம் நீங்க என்ன கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டு அந்த வரலாறுல ஹதீஸ்கள்ல வார வாசகங்களை பாருங்க. ஒரு மனிதன் திருமணம் முடித்துட்டான் என்றால், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் கிட்ட பரக்கத்துக்காக வேண்டி நம்ம துஆ செய்கிறோம். ஆனா இன்றைக்கு நடக்கிற திருமணம்
பரக்கத்துக்கான திருமணமா என்பது அது வேறாக பேசப்படணும். அவ்வளவு கூத்தும் கும்மாளமும் முசீபத்தையும் செஞ்சிட்டு பள்ளியில நிக்காஹ் மட்டும்தான், மற்ற எல்லா அனாச்சாரமும் வீட்டில நடக்கும். அவ்வளவு இஸ்லாத்துக்கு முரணான பித்அத்தான இஸ்லாம் காட்டாத அவ்வளவு காரியமும் வீட்டில நடக்கும். நிக்காஹ் மட்டும் பள்ளியில நடக்கும், அதை மட்டும் பள்ளியில நடத்துவாங்க. நிக்காஹ் மட்டும் சுன்னத்து, அது பள்ளியில நடக்கும். மற்ற பித்அத்தெல்லாம் வீட்டுல நடக்கும். அந்த மாப்பிள்ளைக்கு பரக்கத்து வாங்கி நம்ம துஆ செய்யணும். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று துஆ செய்யணும். ஆனா அவருடைய திருமணமே பரக்கத்து பொருந்தியதாக இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில் இந்த பரக்கத்துக்குரிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்பதை என்ன செய்யணும், நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தண்ட கடைசி தொழுகை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முடிகிற போது தன்னுடைய இறுதியான தொழுகை, அந்த இறுதியான தொழுகையில வித்ர தொழுகை என்று சொல்லுவோம். இது பாருங்க அபூதாவுதுல 1425வது செய்தி. ஹுசைன் அவர்கள் சொல்றாங்க, ஹசன் அவர்கள் சொல்றாங்க, அல்லமணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின் அகூலுஹுன்ன ஃபில் வித்ர், நான் வித்ர்ல ஓதக்கூடிய சில வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கற்றுத்தந்தார். எனக்கு கற்றுத்தந்தார். அது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத். இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வித்ர்ல ஓத சொன்ன இந்த குனூத்தை தான் ஓதுறாங்க. அதுவும் பிழை, அதுவே பிழை. சுபஹுடைய தொழுகையில குனூத்து என்பது ஒரு பித்அத், அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனா வித்ருடைய தொழுகையில ஓதுற குனூத்துல ரசூலா இந்த குனூத்தை ஓத சொல்றாங்க. எந்த குனூத்? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களுக்குரிய அந்த நேர்வழியை எனக்கும் காட்டிடு. வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா அதைத், நீ தந்ததில் எனக்கு பரக்கத்து செய். மனுஷன் வித்ருடைய தொழுகையில இறுதியாக ஓதுகிற குனூத்துல அவன் அல்லாஹ் கிட்ட கேட்கணுமா? ஹசன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்களாம், யா அல்லாஹ் நீ தந்ததில் எனக்கு பரக்கத்து செய், வபாரிக் லீ ஃபீமா அதைத், நீ தந்ததில எனக்கு பரக்கத்து செய். அப்படி என்று நீங்க அல்லாஹ் கிட்ட பரக்கத்துக்காக துஆ கேளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல மரங்கள், பல நீர் வகைகள், பல இடங்கள், பல புனித ஸ்தலங்களை அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. மக்கமா நகரம் பாரக்னா மஹவுலஹு, அது அப்படியே சூழ அது பரக்கத்துக்குரிய இடம். மஸ்ஜிது நபவி பரக்கத்துக்குரிய இடம். மக்கமா நகர் அதாவது பைத்துல் மக்தஸ் அல்லது முகத்தஸ் அது பரக்கத்துக்குரிய ஒரு இடம். ஜெய்தூன் மரம் அது பரக்கத்துக்குரிய ஒரு இடம். மாவு ஜம்சம் அது பரக்கத்துக்குரிய ஒரு தண்ணீர். மழை நீர் அது பரக்கத்துக்குரிய, அதுல எந்த கெமிக்கலும் இல்லை. பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல மழை நீரை பத்தி சொல்ற போது அது பரக்கத்துக்குரிய நீர்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அதுல என்ன பரக்கத்து இருக்குது? எந்த நோயும் இல்லாத, கெமிக்கல் இல்லாத, அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து வருகிற இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளும் சேர்ந்து கொண்டு வர முடியாத இறைவனுடைய கட்டுப்பாடுகளோடு இந்த உலகத்தில் வந்து பேய்கிற அந்த மழை நீரை இறைவன் பரக்கத்து பொருந்திய நீர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில விஷயங்களை பரக்கத்துக்குரியதாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்துல பரக்கத்துடைய சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, புகாரியில இது பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. முதலாவது, பரக்கத்து வாரத்துக்கு முதல் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சில விஷயம். புகாரியில 2590வது செய்தி. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மாலிய மாலுன் இல்லாம அத்கல அலைய ஜுபைர், எனக்கிட்ட என்ற மாப்பிள்ளை என்ற கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தருகிற பொருளாதாரத்தை தவிர, பணத்தை தவிர எனக்கிட்ட வேற எந்த பணமும் இல்லை யா ரசூலுல்லாஹ். இதை பெண்கள் கவனிச்சுக்கங்க. இந்த அஸ்மா ரலியல்லாஹுடைய கேள்வியை பாருங்க. அவ கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற மாப்பிள்ளை எனக்கு தார பொருளாதாரத்தை தவிர எனக்கிட்ட வேற எதுவுமே இல்லை யா ரசூலுல்லாஹ். சத்தகு, நான் தர்மம் கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தர்மம் கொடுங்க, நீங்க கஞ்சத்தனம் காட்டாதங்க, அல்லாஹு தஆலா கஞ்சத்தனம் காட்டிடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம பரக்கத்தாக இருக்கணுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில தர்மம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கணும்.
தனக்கிட்ட பொருளாதாரம் இல்லாத போது தண்ட மாப்பிள்ளட சொத்துல இருந்து நான் தர்மம் கொடுக்கட்டுமான்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தாராளமாக கொடுங்க. நாங்க பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கீலு தாமக்கும், உங்களோட உணவுகளை நீங்கள் நிறுத்து கொள்ளுங்கள், உங்களோட உணவுகளை நீங்க நிறுத்து கொள்ளுங்க. யுபாரக் லக்கும், அந்த உணவில் உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படும், அந்த உணவுல உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படும். இது எதை சொல்லுது தெரியுமா? நம்மட சாப்பிடுற சாப்பாட்டை சொல்லல, நம்ம கொடுக்கல் வாங்கல்களின் போது மேற்கொள்ளுகிற அந்த அளவை நிறுவைகள் உணவு சம்பந்தமானது, அதுகளை கட்டாயம் என்ன செய்யுங்க, நீங்க நிறுத்து வாங்குங்க, அதுல பரக்கத்து இருக்கும். ஏன்டா நீங்க குறைச்சு கொடுத்துட்டீங்கன்னா என்னரும் பாதிக்கப்பட்டுருவாங்க, நீங்க கூட்டி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க. அதனால கீழு தாமக்கும், உங்களோட சாப்பாடுகளை நீங்க அளந்து கொள்ளுங்க. யுபாரக் லக்கும், உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படும். புகாரியில இப்படி ஒரு வாழ்க்கையை பாருங்க, 3097வது ஹதீஸ். இப்ப இந்த செய்தியை கேட்கக்குள்ள நீங்க எங்க தெரியுமா போகணும்? இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சமே, அவருடைய வீடு, அவருடைய மனைவி, அவருடைய ஆடை, அவருடைய இரவு நேரம், வீட்டில் உள்ள நிலைமைகள், எண்ணெய்கள் இல்லாம, ரொட்டிகள் இல்லாம 15 நாளாக ஆக்கி வைத்து அவிச்சு வச்சு ஆட்டுக்கால சாப்பிட்ட அந்த வறுமையான காலங்கள். இப்ப நீங்க அப்படியே எங்க போயிடும், அந்த மக்கா மதீனா அந்த பழைய வீடுகள், நம்ம உம்ராவுக்கு போய் பார்த்த சில இன்னும் இருக்கிற சில சின்னங்கள், அந்த இடத்துக்கு போயிடுங்க. இப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க பாருங்க, புகாரியில 3097வது செய்தி, துஃபிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஃபீ பைத்தி மின் ஷைஇன் யாக்குலுஹு து கபித்தின். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரம் எந்த ஒரு ஈரல் உள்ள மனிதனும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கூட என்னுடைய வீட்டில் இருக்கவில்லை, என்னுடைய வீட்டில் இருக்கவில்லை. என்னுடைய வீட்டில் இருந்தது, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வாசப்படியிலே உள்ள ஒரு பாத்திரத்தில் அந்த கோதுமை போல உள்ள ஒன்றுதான் என்னுடைய வீட்டுக்குள் இருந்தது. அந்த பார்லி என்று சொல்லுவோமே அது இருந்துச்சு. அதுல இருந்துதான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஹத்தா தால அலைய, அதை தான் எப்பையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் என்னடா இது, இந்த சாப்பாடு இன்னும் முடியலையே, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி எவ்வளவோ நாள் ஆச்சே, ஆனா என்ன ஆச்சு, இன்னும் முடியாம இருக்குது அப்படி என்று ஃபக்கில் துஹு ஃபஃபனிய, போய் பார்த்து அளந்து பார்த்தேன், அப்போது அது முடிந்து விட்டது. நாங்கள் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பரக்கத்தை நம்ம எப்பையும் அளந்து பார்க்க கூடாது. பரக்கத்தை அளந்து பார்த்தால் அது முடிஞ்சிடும். நீங்க இப்ப யோசிங்க, உங்களோட இளமை காலங்கள் அல்லது உங்களோட வாப்பா உங்களோட உம்மா வறுமையோடு இருந்த காலங்கள்ல, உங்களோட வீட்டுல சாப்பிட இல்லாத நேரத்துல, ஆனா என்ன கஷ்டப்பட்டாலும் சாப்பாடு இருக்கும். வாப்பாட வறுமையான காலத்துல உணவு இருக்கும். உம்மா ஏதோ ஒரு முட்டிக்குள்ள பானைக்குள்ள எடுத்து எடுத்து தருவாங்க. அப்படியான ஒரு பரக்கத்து நிறைந்த ஒரு கால வாழ்க்கை இருந்துச்சு. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிற நேரம் எந்த வீட்டில ஈரல் உள்ள எந்த ஒரு மனிதனும் சாப்பிடுகிற மாதிரியான சாப்பாடு எதுவுமே இருக்கல்ல, அந்த பார்லி கொஞ்சம் தான் இருந்துச்சு. நான் மிச்ச நாளா சாப்பிட்டுட்டே இருந்தேன், அது முடியல. போய் பார்த்து அளந்து பார்த்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன், அப்ப அது முடிஞ்சு போச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சு போச்சு, அது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்து எனக்கு வழங்கப்பட்ட ஒரு பரக்கத்தான உணவு என்பது எனக்கு புரிஞ்சு போச்சுன்னாங்க. எந்த ஒரு சாப்பாடையும் பிறருக்கு கொடுக்கிற போதோ அல்லது தர்மம் கொடுக்கிற போதோ அளந்து பார்த்து கொடுத்தால் குறைந்துடுமோ என்று, அல்லது ஹவா இருக்குதானே, என்னடா இது குறையுது இல்லையே அப்படின்னு ஹவா, அந்த ஹவாவோடு இந்த உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் பரக்கத் அழிந்துவிடும் என்பதை ஆயிஷாவுடைய செய்தியில இருந்து நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, உம்மு மாலிக் என்று சொல்லுகிற ஒரு பெண் இருந்தான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட செய்திகள். இப்ப ரசூலுல்லாஹ் உங்களோடு பேசுறாங்க, அந்த சஹாபாக்கள் இப்ப நமக்கு இந்த வரலாறுகளை சொல்றாங்க. பாருங்க, அவ எப்ப பார்த்தாலும் துஹுதிய லின்னபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ உக்கத்தின் லஹா சம்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நெய் வைக்கிற பாத்திரத்துல எப்ப போனாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதியா கொடுப்பாங்க, நெய்யை கொடுப்பாங்க, நெய்யை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை கொடுத்துருவாரு. இவ எப்பயும் என்ன செய்ய மாட்டா, அந்த பாத்திரத்தை உத்து அதை பார்த்து அதுக்குள்ள இருக்குதா இல்லையா மிச்சப்பட்டிருக்குதா இதெல்லாம் பார்க்க மாட்டா. ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாரு, மிச்சம் வைப்பாரு, எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஊட்ட பிள்ளைகள் வரும்,
வீட்ட பிள்ளைகள் வந்து சாப்பிடத்தாங்கம்மா ஏதாவது அப்படி என்று கேட்டா உம்மா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த நெய் வச்ச பாத்திரத்தை தூக்கி கொடுப்பாங்க. பிள்ளைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இப்படியே காலம் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பிள்ளைகள் வந்து உம்மா தாங்க அப்படின்னு கேட்கிற நேரம் அவ என்ன செஞ்சாண்டா அந்த நெய் வைக்கிற பாத்திரத்தை எடுத்து அப்படியே புழிஞ்சி, நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தை வலிச்சு எடுத்து துரைச்சி இதுக்கு பிறகு இந்த போத்தலை வீசுற மாதிரி ஒரு செய்வமே, அது மாதிரி அந்த நெய் வைக்கிற பாத்திரத்தை எடுத்து புழிஞ்சி வலிச்சு அப்படியே பிள்ளைக்கு கொடுத்தாங்க. பிள்ளைக்கு கொடுத்துட்டு பார்க்குற முடிஞ்சிச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வளவு நாள் நீங்க சாப்பிட்டு வச்சதை நான் பார்க்கல, ஆனா என் பிள்ளைகள் எல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டு வச்சதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இப்ப முடிஞ்சு போச்சு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்க, சர்தீஹா, அதை நீ புளிஞ்சி எடுத்தியான்னு கேட்டாங்க. காலத் நஅம், அந்த பெண் சொன்னா ஆமா யா ரசூலுல்லாஹ், அதை அப்படியே புளிஞ்சி எடுத்தேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அதை புளியாமல் வைத்திருந்தால் காலமெல்லாம் உனக்கு அதில் பரக்கத்து செய்யப்பட்ட நெய்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் முஸ்லிமான செய்தியாக பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சாப்பிடுற நேரம் நடுவுல இருந்து சாப்பிடாதங்க, ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க. ஏன்னா நடுவுல தான் பரக்கத்து இருக்கும். எந்த பகுதியில பரக்கத்து இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க சாப்பிடக்குள்ள நடுவுல கையை போட்டு சாப்பிடக்கூடாது. மெதுவாக உங்களோட ஓரமான பக்கத்துல இருந்து நீங்க சாப்பிடுங்க. நடுவுல கையை போட்டு சாப்பிட வேணாம், நடுப்பக்கத்துல தான் பரக்கத்து இருக்குது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 2281வது செய்தி. அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய செய்திகள் இருக்கிறதால அவசரமா ஹதீஸ்களை கேட்டு போங்க. நம்மட கருத்துக்கள் நம்மட விளக்கங்களை விடவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் சஹாபாக்குடைய செய்திகள் இதுதான் நம்மட உள்ளத்துக்கு என்ன செய்யும், ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சி என்ன செய்யும் ஏற்படுத்து. பாருங்க, அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், எஸ் தத் இம்முஹு, அல்லாஹ்வுடைய தூதரே பசிக்குது, சாப்பாடு தாங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி சில சாகுகளை தூக்கி கொடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட இடை உள்ள சாப்பாடை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஃபமா ஸால ரஜுலு யாகுலு மின்ஹு வம்ரஅத்துஹு வலைஃபுஹுமா, எந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்டாங்கண்டா அவரும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார், மனைவியும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கணவனுக்கு விருந்தாளிகள் வருவாங்களே அவரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார், மனைவிட பக்கத்தால விருந்தாளிகள் வருவாங்களே அவங்களும் சாப்பிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா முடியதே இல்லை. இப்ப அவருக்கு யோசனை, இவ்வளவு காலமா சாப்பிடுறமே, இது என்ன, இது முடியுது இல்லையே, இது என்ன இவ்வளவு அதிகமா இருக்குது அப்படின்னு போய் ஹத்தா காலஹு, அப்படியே போய் அதை பார்ப்போம், நிறுத்து பார்ப்போம் அப்படின்னு போனாரு. உடனே முடிஞ்சிச்சு, பரக்கத் இல்லாம போச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு காலமும் நானும் சாப்பிட்டேன், என் மனைவியும் சாப்பிட்டாங்க, என்ற விருந்தாளியும் சாப்பிட்டாங்க, என்ற வைஃபோட விருந்தாளிகளும் சாப்பிட்டாங்க, முடியவே இல்லை யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு காலமும் என்ன இந்த சாப்பாடு இருக்குது அப்படின்னு போய் நிறுத்து பார்த்தேன், முடிஞ்சிட்டு யா ரசூலுல்லாஹ் நாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் லம் தகில்ஹு லஅகல்தும் மின்ஹு வலகாம லகும், நீங்கள் அதை நிறுக்காமல் காலமெல்லாம் சாப்பிட்டு இருந்தால் அது அப்படியே உங்களுக்கு வந்து கொண்டிருந்திருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரக்கத்துண்டா என்னன்னு புரியுதா? இனம் தெரியாத, திருப்திகரமான, நாம் நினையாத அளவுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹு தாலா நமக்கு அருள் வளங்களை அல்லாஹு தாலா அள்ளி சொரிவதுதான் அல்லாஹுடைய பரக்கத் என்பதை மறந்துடக்கூடாது. சில காலங்கள் கஷ்டப்படுவோம், கடனுக்காக கஷ்டப்பட்டிருப்போம், அங்க போய் இங்க போய் தலை குனிஞ்சி 4 பேருக்கு மத்தியில ஒன்றும் பேச இயலாம ஒளிஞ்சி அப்படியான ஒரு லைஃப்ல இருந்திருப்போம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறிய தொழிலை தந்திப்பான், அதுல கொஞ்சம் தான் பொருளாதாரம் வந்திருக்கும். ஆனா நம்மட மனசுல இந்த கடன்காரன்ல இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து, நம்மளால சிரமப்பட்டவன்ல இருந்து, நம்மள மற்றவன் சிரமப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு கொஞ்சமா கிடைச்சாலும் அவனுக்கு நிறைய கொடுத்துடணும் என்ற திருப்திகரமான ஒரு உள்ளத்தோடு இந்த உலகத்தில் நம்ம முயற்சி செஞ்சு வந்திருப்போம். பாருங்க,
நமக்கே கற்பனை பண்ணி பார்க்க இயலாது. எப்படிடா அல்லாஹு தாலா நம்மளை உயர்த்திட்டான் என்று கற்பனை பண்ணி பார்க்க இயலாது. இப்ப நம்ம யாரையெல்லாம் தலை குனிந்தோமோ அல்லாஹு தாலா அவர்கள் எல்லாரையும் நமக்கிட்ட கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தலையை குனிய வச்சு சொரிய வச்சு அவர்களுக்கு உதவி செய்ய வச்சு அல்லாஹு தாலா உயர்த்தி வைத்திருப்பான். நம்மட மனசுல உள்ள நல்ல எண்ணமும் போதும் என்ற எண்ணமும் குறைவா இருந்துச்சு. ஆனா மனசுக்குள்ள அதுல ஒரு இனம் புரியாத ஒரு திருப்தி இருந்துச்சு. அதுதான் பரக்கத் நம்மளை இந்த உலகத்தில் வளர்த்தெடுத்தது என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அந்தந்த சூழல்ல இருந்து யோசித்தால் நம்ம பரக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் அல்லது முசீபத்தோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புகாரியில 5670வது செய்தி பாருங்க. அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ذهبت بي خالتي என்ற உம்மாவுடைய சகோதரி என்னை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கூட்டிட்டு போனார். என்ன கூட்டிட்டு போனாங்க? ஃபகாலத் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன இப்னை உக்தி வஜ்உன் என்ற சகோதரியுடைய மகன் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார் யா ரசூலுல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் ஃபமஸஹ ரஅஸி வதஆலி பில் பரக்கா என்ற தலையை ரசூலுல்லாஹ் தடாவிட்டாங்க. எனக்காக வேண்டி பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். ثم تتولع பிறகு ரசூலுல்லாஹ் வுது செய்தார்கள். ஃபஷரிப்து மின் வதுஇஹி ரசூலுல்லாஹ் வுது செய்து மிஞ்சிய தண்ணியை நான் குடித்தேன். வகும்து خلف ظهره அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகுக்கு பின்னால் நான் பார்த்தேன். ஃபனظرtu الى خاتم النبوة بين كتفيه அல்லாஹ்வுடைய தூதருடைய இரண்டு தோள் புஜத்துக்கும் நடுவிலே மிதில ஜிர்ரில் ஹஜலத்தி மரவணையில் பதிக்கப்படுகிற மரவணையுடைய துணியில் பதிக்கப்படுகிற பளபள என்று இருக்கிற மாதிரி பொத்தனை போல ஒரு செம்பாலான ஒரு பொருளை போல அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில் அவருடைய முத்துரை விளங்கிக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். அவர் உது செய்து வைத்து விட்ட போன தண்ணியை நான் குடித்தேன் என்று சொல்லுகிற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். புகாரியில 1982வது செய்தி. அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, தஹலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உம்மி சுலைம். உம்மு சுலைம் அவருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க. ஃபஅத்ததுஹு பிதம்ரின் வஸம்னின் அல்லாஹ்வுடைய தூதர் வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி ஈத்தம்பழத்தையும் நெய்யையும் எடுத்து நாங்கள் விருந்துக்காக வைத்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஈது சம்னக்கும் ஃபீ சிகாஇஹி அந்த நெய்யை எடுத்து நெய் வைக்கிற பாத்திரத்தில் வைத்து விடுவீர்கள். வத்தம்ரக்கும் ஃபீ விஆஇஹி ஈத்தம்பழத்தை எடுத்து ஈத்தம்பழம் வைக்கிற பாத்திரத்துக்குள் நீங்கள் வைத்து விடுவீர்கள். ஃபஇன்னி ஸாயிம் நான் நோம்பாளியாக இருக்கிறேன். நான் ஈத்தம்பழம் சாப்பிட முடியாது, தேன் சாப்பிட முடியாது, நெய் சாப்பிட முடியாது, நான் இப்போது நோம்போடு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சும்ம காம இலா நாஹியத்தின் மினல் பைத் என்ற வீட்டுடைய ஒரு தொங்கலுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. ஃபஸல்லா கைரல் மக்தூபா கடமை இல்லாத சுன்னத்தான தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. ஃபதஆலி உம்மி சுலைம் வ அஹ்லி பைத்திஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டியும் அவருடைய வீட்டாருக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்து உம்மு சுலைம் அவருடைய வீட்டில் ஒரு ஓரத்துல அப்படியே தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு துஆ கேட்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உம்மு சுலைம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டதற்கான நிறைய காரணம் இருக்கு. ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போன போதும் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த பொருளாதார உதவிகளும் இல்லாத நேரம். ஆனா நம்ம நினைச்சுக்க கூடாது, ரசூலுல்லாஹ் பொருளாதாரம் இல்லாம வாழ்ந்தவர் அல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்து வரைக்கும் சில சொத்துக்கள் தொடராக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்து போற போது அபூபக்கர் அவர்கள் 2 ஒட்டகத்தை வளர்த்தார். அதுல ஒன்றை ரசூலுல்லாஹ் காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. சும்மா போகல, ரசூலுல்லாஹ் காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுல 3 பிரதான சொத்து இருந்துச்சு ரசூலுல்லாஹ். ஹந்தக் என்று சொல்லுகிற ஒரு பூமி இருந்துச்சு, பனு நவீர் என்று சொல்லுகிற ஒரு தோட்டம் இருந்துச்சு, ஃபதக் என்று சொல்லுகிற ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த 3லையும் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தாயினதுக்கு பிறகு எல்லா மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ் மௌத்தா போய்த்தாங்களே, இப்ப எங்களுக்கு சாப்பாடு வாழ்ற வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படி என்று சஹாபாக்கள்கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப ஆயிஷா நாய் சொன்னாங்க, எப்படி கேட்பீங்க ரசூலுல்லாஹ்ட சொத்தை? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்களோட சொத்து எல்லாமே பைத்துல் மாலுக்கு போகும்.
பைத்துல் மால்ல இருந்து தான் நமக்கு தர வேண்டி வரும் அப்படின்னு ஆயிஷா அவர்கள் சொன்னதை நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாவுக்கு யுத்தத்துல கிடைக்கிற கனிமத்துல ஹுமுஸ் 5ல் 1 பகுதி ரசூலுல்லாவுக்கு கிடைக்கும். அது ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், கஷ்டவாளிகள், தன்னை நம்பி வாரவங்க, தந்த குடும்ப தேவைகளுக்கு ரசூலுல்லா பயன்படுத்திட்டாங்க. இப்படி ரசூலுல்லாவுக்கு 4 வகையான சொத்துக்கள் இருந்துச்சு. இப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்கள்ல உம்மு சுலைம் ரசூலுல்லாவுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நேரம் எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டாங்க, நீங்க யார்கிட்டையும் கேட்கல யா ரசூலுல்லாஹ், ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தாரேன், அதுல வார வருமானத்தை நீங்க வச்சு வாழுங்க. அப்ப ரசூல் அதை வாங்கினாங்க. ஆனா ரசூலா எடுக்கல. அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு கொடுத்தாங்க. நீங்க அந்த தோட்டத்தில் உள்ள வருமானத்தை வச்சு நீங்க வாழ்ந்துக்கங்க அப்படின்னு. பிறகு ரசூல் அதை திரும்ப கொடுத்தாங்க. இந்த உம்மு சுலைம் ரவுடைய வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரமாக இருந்து அப்படியே வீட்டில் தொழுதுட்டு அவங்களுக்காக வேண்டி துஆ கேட்கிறாங்க. ஃபகாலத் உம்மு சுலைம், அந்த நேரத்தில் உம்மு சுலைம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி ஹுவைஸா, எனக்கு விருப்பமான ஒன்று இருக்குதே யா ரசூலுல்லாஹ் நாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாஹிய, என்ன அந்த விருப்பமான செயல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. காலத் ஹாதிமுக்கு அனஸ், உங்களோட வேலையால் அனஸ் இருக்கிறாரே யா ரசூலுல்லாஹ், அவரை விட்டுட்டீங்களே அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் நாங்க, அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்க நாங்க. இப்ப அனஸ் சொல்றாங்க, ஃபமா தரக்க கைர ஆகிரத்தின் வலா துன்யா இல்லா தஆலி பிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக துஆ செய்தார்கள், இந்த உலகத்தின் பரக்கத்தையும் மறுமையுடைய பரக்கத் எதையுமே மிச்சம் வைக்காத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ர்ஸுகுஹு மாலன் வலதா வவலதா, யா அல்லாஹ், அவருடைய பொருளாதாரத்திலும் அவருடைய பிள்ளைகளிலும் அவருடைய உணவிலும் நீ பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு துஆ கேட்டாங்க. ஃபஇன்னி லமின் அக்ஸரில் அன்சாரி மாலன், நானே அன்சாரிகளில் நிறைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக ஆகினேன் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றார், என்னுடைய மகள் உமைனா எனக்கிட்ட சொல்றாங்க, வாப்பா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பஸராவுக்கு வார காலங்கள்ல உங்களோட பிள்ளைகள் 120 பிள்ளைகள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. நாங்க ஹதீசுகள்ல வார மொத்த அவருக்குரிய பிள்ளைகளையும் பார்க்கிற போது கிட்டத்தட்ட 120 அல்லது 160 பிள்ளைகள் அவருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்துக்காக கொடுத்தான் என்பதை இந்த ஹதீஸுடைய பிரார்த்தனையிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், அனசுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, பிள்ளைய கொடுப்பாயாக, பொருளாதாரத்தை கொடுப்பாயாக. கொடுத்தது இந்த உலகத்தில் ஆக கோடீஸ்வரராக இருந்தார், நிறைய பிள்ளைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், புகாரியில 2396வது செய்தி, ஜாபிர் அவர்கள் சொல்ற ஒரு செய்தி. நான் வரலாறு சொல்லல, இந்த செய்தியை மட்டும் பாருங்க. என் வாப்பா மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போற நேரம் ஒரு யூதன்ட்ட 30 சாஉ ஈத்தம்பழம் கடனா வாங்கியிருந்தாரு. அப்ப என் வாப்பா எனக்கிட்ட தான் வசியத்து பண்ணிட்டு போனாரு. ஆனா கொடுக்கறதுக்கு வழி இல்லை. என்ன செய்யலாம் என்று பார்த்தா அவன் தொடர்ந்து அந்த கடனை யூதன் கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக நீங்க அவர்கிட்ட போய் ஒரு பரிந்து ஒரு சிபாரிசு செய்யுங்கன்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் எந்த கவலையை பார்த்துட்டு போனாரு. அப்போ போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த தோட்டத்தில் இருக்கிற ஈத்த மரங்களை நான் அவருடைய கடனுக்கு பகரமாக நான் தாரேன், அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஜாபிர் கடனை விட்டுடுங்கன்றாரு. யூதன் மறுத்துட்டான். இப்ப கவலையில இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கண்டா, ஜாபிரே உங்களோட தோட்டம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. தோட்டத்தை காட்டினாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தோட்டத்துல போயிட்டு நடந்துட்டு போயிட்டாங்க. போன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாபிர், இப்ப நீங்க தோட்டத்துக்கு போங்க, தோட்டத்துல போய் உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய யூதனுக்கு 30 சாவையும் தாராளமா கொடுத்துடுங்க. நாங்க போறாரு, தோட்டத்துல ஈத்தம்பழத்தை பிக்கிறாரு, அந்த யூதன்ட்ட போறாரு, தாராளமாக ஏராளமாக 30ஐயும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு வந்து பார்க்கிறாரு, 17 சாவு மிச்சம் இருக்கு, 17 மிச்சம் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, அசர் தொழுவிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, கொடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, யா ரசூலுல்லாஹ் 17 மிச்சம் இருக்குதுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போங்க உமர்ட்ட போங்க ரலியல்லாஹு அன்ஹு, நடந்ததை போய் சொல்லுங்க. நாங்க உமர்லாஹ்ட்ட போனாங்க. உமர்லாஹ் அவர்கள்ட்ட போன உடனே உமர்லாஹ்ட்ட போய் சொல்றாரு, இப்படி தான் நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் வந்தாரு, இப்படி இப்படி நடந்துச்சு, மிச்சமா இருக்குது, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. அப்ப
அப்போ உமர்லாம் சொன்னாங்க, நான் நினைச்சேன் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய தோட்டத்தில் நடக்கிற போது உங்களோட தோட்டத்துக்காக ரசூலுல்லாஹ் பரக்கத்தை செய்தார்கள், அதுதான் அவ்வளவு ஈத்தம்பலம் அந்த தோட்டத்தில் இருந்து வந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று உமர்லாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து இருக்குதானே, அவருடைய துஆ இருக்குதானே, அது அலாதியானது என்பதை நானும் நீங்களும் ஹதீஸுகளிலே புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு பரக்கத்துக்குரிய ஒரு நேரத்தை பாருங்க. 4102வது செய்தி. ஹந்தக்குடைய அந்த யுத்தம் நடைபெறுகிற போது அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இது ரசூலுல்லாஹ் தோழர்களே, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு முள்ளோடு ஒட்டி போயிட்டு அவ்வளவு பசி, அவ்வளவு பசி. அதை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. அதை இவர் காண்றார், இந்த சஹாபி காண்றார். கண்ட உடனே மனைவி கிட்ட ஓடுறார், ஏதாவது வீட்டுல சாப்பாடு இருக்குதான்னு கேட்கிறார். மனைவி போய் ஒரு பேக்கில் ஒரு கோதுமை, தொளி கோதுமை, நெல் நீக்கப்படாது, அதை தூக்கிட்டு வந்து இவ்வளவுதான் இருக்குது. ஓ அப்படியா, நம்ம வீட்டுல வளர்ற ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது, நான் அந்த ஆட்டுக்குட்டியை அறுக்கிறேன், நீங்க அந்த கொஞ்சம் கோதுமையை என்ன செய்யுங்க, துப்புரவாக்கி எடுங்க. ஆடை அறுக்கிறாரு, கோதுமை துப்புரவாக்கி தயாராயிட்டு. இப்ப சொல்றாரு, சரி நான் இப்ப போய் ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வர, நீங்க சமைங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சமைங்க. மனைவி போறவரை இழுத்து பிடிச்சிங்க, வாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் என்ன கேவலப்படுத்திடாதுங்க, கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் நிறைய பேரை கூட்டிட்டு வந்துடாருங்க, ரசூலுல்லாஹ்வோடு 1-2 பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க, ஒரு சின்ன ஆட்டு குஞ்சு, ஒரு கொஞ்சம் போல மாவு இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் பெருசா சத்தம் போட்டு சொல்லி ஆட்கள் எல்லாம் வந்து என்ன வெக்கத்துக்குள்ளாக்கிடாதங்க நாங்க. இவர் போனாரு, ரசூலுல்லாஹ்ட்ட மெதுவா, யார் ரசூலுல்லாஹ் இங்க வாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்க கூட சரியான கவலையா இருக்குது, யார் ரசூலுல்லாஹ் தோழர்களே, சரியான கவலையா இருக்கு, யார் ரசூலுல்லாஹ். வீட்டில் ஒரு சின்ன ஆட்டு குஞ்சு ஒன்று இருந்து அறுத்து கொஞ்சம் போல ரொட்டி சுடுறதுக்கு மாவையும் பிணைஞ்சு வச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன், நீங்களும் இன்னும் ஒரு ஆள் 2 பேரும் வந்து சாப்பிட்டு போங்க, யார் ரசூலுல்லாஹ். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்த எல்லா சஹாபாக்களையும் பார்த்து, இதோ உங்களை இவர் சாப்பாட்டுக்கு கூப்பிடுறார், நாங்க இதோ உங்க எல்லாரையும் சாப்பாட்டுக்கு கூப்பிடுறார், யா அஹ்ல ஹந்தக், ஹந்தக் வாசிகளே எல்லாரும் வாங்க சாப்பாட்டுக்கு. நாங்க இப்ப இவருக்கு ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூப்பிட்டாங்களே, என்ன செய்யற அப்படின்னு கவலையில நிக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போங்க வீட்டை போய் கறிய அடுப்பை விட்டு இறக்கவானான்னுங்க, ரொட்டியை சுடவானான்னு சொல்லுங்க, நான் வார வரைக்கும் அப்படின்னாங்க. இவ பட்டாளத்தோடு ரசூலுல்லாஹ் போறாங்க. எல்லாரும் போய் ரசூலுல்லாஹ் போன உடனே அந்த அவரோட மனைவி, என்ன வேலை பார்த்தீங்க நீங்க, அவரோட கோபப்பட்டு, நம்மள அப்படித்தானே 4 பேருக்கு சாப்பாடு ஆக்கி வச்சிருப்போம், இவர் பள்ளியிலிருந்து 2 பேரை கூட்டு வந்திருப்பாரு, உங்களுக்கு ஒன்றும் விளங்குறலையே, வளமையா இதைத்தானே சொல்றேன், நேரத்தோட சொல்லியிருந்தா நல்லா ஆக்கியிருப்பேன் தானே. ஆனா 6 பேரை விடவும் 8 பேர் பரக்கத்தா சாப்பிட்டு போயிருப்பாங்க வீட்டை. அதான் பரக்கத்துங்க. நீங்க 4 பேருக்கு தான் சமைச்சது, ஆனா நீங்க மாப்பிள்ளையோடைய சண்டை பிடிச்சிங்க. ஆனா 4 பேருக்கு சமைச்சது 8 பேர் வயிறு நிரம்ப சாப்பிட்டு போயிருப்பாங்க, வீட்டுல மிச்சமும் இருக்குது. உங்களோட மனசுல உள்ள பரக்கத்து தான், அது மறந்துடாதுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் போறாரு, அவ தூக்கி இந்த அரிக்குது பிணைஞ்ச மாவு, இந்த அரிக்கு ஆக்கின கறி அப்படின்னாங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் அப்படியே மாவை திறந்தாங்க, ஒரு சொட்டு உமிழ் நீரை துப்பினாங்க. ஆட்டை பார்த்தாங்க, ஒரு சொட்டு உமிழ் நீரை ரசூலுல்லாஹ் அதுல துப்பினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த பெண்ணிட்ட, ரொட்டி சுடுறதுக்கு இன்னொரு ஆளை கூப்பிடுங்க, ஒரு கொஞ்சம் போல மாவை பிணைஞ்சு ரொட்டி சுடுறதுக்கு இன்னொரு ஆள் தேவையா, இன்னொரு ஆளை நீங்க ரொட்டி சுடுற ஒரு பொம்பளைய கூப்பிடுங்க. நாங்க சுபஹானல்லாஹ், வந்த சஹாபாக்கள் எல்லாரும் 10 பேராக அந்த சின்னோரு ஆட்டு குஞ்சியையும் கொஞ்சம் போல அந்த ரொட்டியையும் அப்படியே சாப்பிட்டு 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 சாப்பிட்டே போறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர்கிட்ட கேட்கிறாரு, அந்த சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்டாரு. சொன்னார்கள் 1000 பேர்கள் அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டுட்டு போனார்கள். சாப்பிட்டு போயும் அடுப்பில் நிரம்பி அது கொதித்து கொண்டே இருந்தது. அதே அளவான கறி மிச்சமாகவே இருந்தது, அதே அளவான ரொட்டி மாவு அப்படியே இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பரக்கத்தை நாங்கள் பார்த்தோம். என்ன சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே,
நம்மட வாழ்க்கையில இப்ப நீங்க யோசிப்பீங்க, உங்களோட கிச்சன்ல, உங்களோட ஃப்ரிட்ஜில், உங்களோட வீட்டில் உங்களுக்கும் உங்களோட மாப்பிள்ளைக்கும் அந்த சண்டையில நீங்க குடுக்கணும் ஆனா இல்லை என்ற வேதனையில கஷ்டப்படுற நேரத்தில் எப்படா இவ்வளவு பேர் சாப்பிட்டு வயிறு நிரம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அதுவும் மிச்சப்பட்டு இரவைக்கும் போதுமான அளவுக்கு இவ்வளவு சாப்பாடு எப்படி இருந்தேன்னு சில கட்டங்கள் வரும். அதுதான் பரக்கத் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லிட்டு அவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, அதோடு முடிந்தது என்று சொல்லுகிற செய்தியை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். 1000 பேருக்கு மேல் அதை சாப்பிட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புகாரியில 5639வது செய்தி. இதை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. பாருங்க, ஒரு அழகான ஒரு செய்தி, ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. என்ன அப்படி என்று கேட்டால், ஒரு தடவை அசருடைய தொழுகையுடைய நேரம் ஆயிட்டு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நான் நின்றேன். வலைஸ மஅனா மாஉன் கைர ஃபضலத்தின், கொஞ்சம் குடிக்கிற தண்ணியை தவிர வேற தண்ணியே இருக்கல. அந்த நேரத்தில் இருந்த கொஞ்சம் தண்ணியையும் ஒரு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் கை அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணியை போட்டாங்க. ஃபர்ரஜ அசாபிஅஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல்களுக்கு இடையில இருந்து தண்ணீர் பீரிட்டு பாய்ந்தது. தண்ணீர் அப்படியே பீரிட்டு பாய்ந்தது. பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹய்யா அலா அஹ்லில் வுது, வுது செய்யக்கூடியவர்களே பரக்கத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பரக்கத், வுது செய்து கொள்ளுங்க. நாம் போய் அது பரக்கத்துன்னு தெரியும், வயிறு ஃபுல்லா குடிச்சு கொண்டேன், எல்லாரும் வுது எடுத்துக்கொண்டோம். கிட்டத்தட்ட 1100 பேர்கள் அதிலே வுது செய்தார்கள் என்று சொல்லுகிற செய்தியை புகாரியில 5639வது செய்தியாக பார்க்கிறோம். இதுதான் பரக்கத். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கொஞ்சமா இருக்கும், நிறைய பேர் பிரயோஜனப்படுவாங்க, அதுதான் பரக்கத். நமக்கே தெரியாது அல்லாஹ் தஆலா எப்படி இந்த பரக்கத்தை வச்சான்னு. சில நேரம் இது எப்படா நடக்குதுன்னு போய் அளந்து பார்க்க போவோம், முடிஞ்சிடும், நமக்கே தெரியாது நம்ம பரக்கத்தை முடிச்சிட்டோம் என்பது அப்பதான் நமக்கு என்ன செய்யும் புரியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத்தை அடைந்து கொள்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது பிரதானமானது. பரக்கத்து என்பது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. இந்த பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். இந்த பரக்கத் யார்கிட்ட இருக்குண்டா அல் பரக்கத்து மினல்லாஹ், பரக்கத் எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது, அவன்கிட்ட இருந்தா நம்ம எடுக்கணும். ஆனா முதலாவது இந்த பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில வரணுமாக இருந்தால் நம்மகிட்ட இறையச்சம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் அராஃப் 96வது வசனம், வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், அந்த கிராமவாசிகள் அல்லாஹுவை அஞ்சி இறையச்சத்தோடு அவர்கள் பயந்திருப்பார்களாக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்துடைய பூமியுடைய பரக்கத்துக்களை நாம் திறந்து விட்டிருப்போம். நீங்க செய்கிற தொழில் முசிபத்தா இருக்குதா, உங்களோட வீட்டுல எப்பயும் ஃபித்னாவும் பிரச்சனையும் நடக்குதா, யோசிச்சுக்கங்க. உங்களோட உள்ளத்துல உள்ள இறையச்சத்தில் ஏதோ கோளாறு இருக்குது என்பது அடையாளம். உங்களோட புள்ள தொட்டதெல்லாம் நல்லா வரலையா, உங்களுக்கு கஷ்டம்தான் தொடர்ந்து இருக்குதா, எவ்வளவு தேடினாலும் மிஞ்சல்லையா, எங்க போனாலும் சோதனை சும்மாவே பின்னால தொடர்ந்து வருகுதா, மனசுல நிம்மதி இல்லாத மாதிரி உணர்றீங்களா, உங்களுக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு கவலை மாதிரி இருக்குதா, நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் தக்குவா குறைய இருக்கிறது, பரக்கத்தை இறைவன் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயப்பட்டு இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல வழிகளை அல்லாஹ் தஆலா திறந்து விடுவான். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையாத புறத்தில் அவனுடைய உதவி உங்களை வந்து சேரும், நினையாத புறத்தில் அவனுடைய உதவி உங்களை வந்து சேரும். சூரத்து தலாக் 2-3வது வசனம். அடுத்தது, பரக்கத்து வேணுமா, வீட்டில் உள்ளத்துல பரக்கத்து வேணுமா, பொருளாதாரத்தில் பரக்கத்து வேணுமா, உங்களோட வாழ்க்கையில பரக்கத்து வேண்டுமா, உங்களோட எண்ணம் சிந்தனை செயற்பாடுகள் நீங்க தொடுற காரியம் எல்லாம் நீங்க இருக்கிற இடங்கள் பரக்கத்துக்குரிய இடமாக இருக்கணுமாக அல் குர்ஆன் சொல்லுகிற ஒரு செய்தி. இது நமக்கு பழகி போன புளிச்சு போன ஒரு செய்தி. ஆனா இது இந்த ஈமான் உள்ள அல்லாஹ்வை பயந்த
100% இறைவன் மீது விசுவாசம் வைத்த மனுஷர்களுடைய உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை செலுத்துகிற ஒரு செய்தி. அல்லாஹு தாலா குர்ஆன்ல 2 இடங்கள்ல இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் இப்படி சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபிஊஹு. இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், அதை முபாரக்குன், அதை பரக்கத்து செய்யப்பட்டதாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபத்தபிஊஹு, அந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனை பின்பற்றுதல் என்பது, இந்த குர்ஆனுடைய கட்டளைகள், இந்த குர்ஆனுடைய போதனைகள், இந்த குர்ஆனை ஓதுவது, படிப்பது, வீட்டில் ஓதுவது, இது வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு சேர்க்கும். ஆனா இன்றைய கொஞ்சம் பேர் புதிய வீடு போனா குர்ஆனை கொண்டு வைக்கிறாங்க, ஒரு டிவியை எடுத்து, ஒரு சிடி பிளேயரை எடுத்து, ஒரு போனை எடுத்து சூரத்துல் பக்கராவை ஃபர்ஸ்டுக்கு போடுறான். போட்ட குர்ஆன் தான் அடுத்தது அவன் சக்ராத்தில் இருக்கக்குள்ளதான் அடுத்த குர்ஆனை கொண்டு வந்து வாப்பாவுக்கு சக்ராத்துடைய நேரத்தில் குர்ஆன் ஓதணும் என்று நினைக்கிறான். இதுவல்ல குர்ஆன் ஓதுற வீடு என்பது. இப்படி இருந்தால் அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது, முசீபத்து தான் இருக்கு. சில வீடுகளில் குர்ஆனை ஓதி அங்கே இங்க குலுகி வச்சிருப்பாங்க. வல்லாஹில் அலீம், அந்த வீட்டுக்குள் பரக்கத்து இருக்காது, ஷைத்தானியத்தான முசீபத் அந்த வீட்டுக்குள் இருக்கும். குர்ஆன் ஓதப்படுகிற வீடு பரக்கத்துக்குரிய வீடு. அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை முபாரக்குன், ஒரு அருள் பொருந்திய வேதமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். சூரத்துல் அன்ஆம் 155வது வசனம். அடுத்தது பாருங்க, சூரத்துல் ஸாத் 29வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கிதாபுன் அன்ஸல்னாஹு, இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம், இலைக்க முபாரக்குன், அருள் பொருந்திய வேதமாக நாம் இறக்கி வைத்தோம், லியத்ததப்பரு ஆயாத்திஹி, என்ற வசனங்களை நீங்கள் படித்து சிந்தனை பெறுவதற்காக. குர்ஆன் படிக்கப்படணும், வாசிக்கப்படணும், சிந்திக்கப்படணும், ஓதப்படணும். அந்த வீட்டில் பரக்கத் நிச்சயமாக இருக்கு. லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களோட வீடுகளை நீங்க சவக்காலைகளாக, புணங்கள் புதைக்குகிற இடங்களாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். 1430வது செய்தி, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டோடுவான். ஒவ்வொரு நாளும் வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படமாக இருந்தால் அந்த வீடு பரக்கத் பொருந்திய வீடாக இருக்கும் என்பது அல் குர்ஆன் சுன்னா சொல்லுகிற செய்தி. புகாரியில் 1470வது செய்தி, உங்களோட வீட்டில் பரக்கத்து வேணுமா? அபி உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சமஅத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு நாளை மறுமையில் அந்த குர்ஆன் பரிந்து பேசும், ஷஃபாஅத் செய்யும். இக்ராஉ ஸஹ்ராவைன், 2 ஒளி சுடர்களை நீங்கள் ஓதுங்கள், ஒன்று அல் பக்கரா வ சூரத்துல் ஆல இம்ரான், இன்னும் ஒன்று சூரா ஆல இம்ரான். இந்த 2ம் குர்ஆனிலே உள்ள ஒளி சுடர்கள். இதை ஓதுங்கள், நிச்சயமாக இது பரக்கத்துக்குரியதாக இருக்கும். ஃபஇன்னஹுமா தஅதியானி யௌமல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமத்தானி, நாளை மறுமையில் இந்த 2 சூறாக்களும் அப்படியே வானத்தில் தெரிகிற மேகத்தை போல, இந்த உலகத்தில் இந்த குர்ஆனை, இந்த 2 சூறாவையும் ஓதிய மனிதனை நாளை மறுமையிலே அப்படியே மேகம் போல அது சூழ்ந்து கொள்ளும். பறவைகள் போல இந்த சூரா ஓதிய மனிதனை நாளை மறுமையிலே வந்து சூழ்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அது பரிந்து பேசிக் கொண்டிருக்கும். அந்த 2 சூறாக்களையும் நீங்கள் ஓதுங்கள். இக்ராஉ சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அஹதஹா பரக்கா, அதை ஓதிக்கொள்வது பரக்கத்தாகும். வதர்கஹா கஸரா, அதை ஓதாமல் விடுவது நஷ்டமாகும். எந்த ஒரு சூனிய காரணம் இந்த சூரத்துல் பக்கராவுக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாது, அவன் தோல்வி அடைந்து விடுவான் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களோட வீட்டில் பரக்கத்து வேணுமாக இருந்தால் சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்துல் பக்கரா, அல் குர்ஆனிய வசனங்கள் ஓதி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும், ஒரு காலம் இருந்துச்சு, நம்மளோட வாப்பா நம்மளோட உம்மா சின்ன பருவத்தில் இருக்கிற நேரம், முதலாவது நம்ம புக்ஸ் எடுக்கிறல்ல, இங்கிலீஷ் எடுக்கிறல்ல, மெட்ஸ் எடுக்கிறல்ல, வாப்பா பிரம்போட இருப்பார், உம்மா பிரம்போட இருப்பாங்க. தொழுகிற பாயில அப்படியே குர்ஆன் இருக்கும், ரையான் பலவைகள் வீட்டில் இருக்கும். அந்த இடத்தில இருந்து தொழுத விரிப்புல மகரிபு தொழுதுட்டு இஷா வரைக்கும் பெண் பிள்ளைகளும் தாயும் ஊட்டில் ஓதுவார்கள். வாப்பா பள்ளிவாசல்லே குர்ஆனை ஓதுவார். கொஞ்சம் சம்பளம் எடுத்தார், சின்ன புஷ்பைசைக்கல்ல தான் இருந்தார், நிறைய பரக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்தார். இன்னைக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனா வீட்டுல பரக்கத்து இல்ல, முசீபத்தான வாழ்க்கை, பிரச்சனை,
நிம்மதி இல்ல, ஏசி ரூம்லயே வேர்க்குது, எதை தொட்டாலும் மங்கி போகுது, எந்த பக்கம் திரும்பினாலும் சோதனை சும்மாவே துரத்திக்கிட்டு வருகிறது. காரணம் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வீட்டிலும் உள்ளத்திலும் பரக்கத்தில்லாத நிலைமையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அடையாளம். வீட்டுக்குள் பரக்கத் உருவாக வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வீட்டில் உள்ள மனைவிகளையும் பிள்ளைகளையும் நீங்களும் நானும் சேர்ந்து வீட்டில் பரக்கத்து வருவதற்கு இந்த சூறாக்களை ஓத வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அடுத்தது, வீட்டில் பரக்கத்து வேணுமா? உங்களோட தாய் தந்தைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களோட உறவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில 527வது செய்தி, அமல்களிலே சிறந்த அமல், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறது. பிறகு பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது. இன்றைக்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது என்பது சில வீடுகளில் இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சொல்லுவாங்க. ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த நாய்க்கு இருக்கிற மதிப்பு இந்த தாக்கி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சில வீடுகளில் அப்படித்தான் இன்றைக்கு தாய் ஒரு பெருமதி அட்ட, எப்பதான் இவ மௌத்தாகுவாவோ அப்பயாவது நிம்மதியாக வாழலாமே, எப்பதான் இவர் மௌத்தாகுவாரோ அப்பயாவது நிம்மதியாக வாழலாமே என்று எண்ணுகிற அளவுக்கு சில வீடுகளில் தாயும் தந்தையும் இன்றைக்கு சோதனைகளாக மாறி போயிருக்கிற காலத்தை பார்க்கிறோம். அந்த வீட்டில் அல்லாஹ் மீது ஆணையாக பரக்கத் என்பது கிடையவே கிடையாது. உண்ட வாழ்க்கையில, உண்ட தொழில, எந்த சந்தர்ப்பத்திலும் பரக்கத் இருக்க முடியாது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்ற தீரி. அடுத்தது குடும்ப உறவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுன்ஸஅ லஹு ஃபி அதரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. உங்களோட பொருளாதாரத்தில் பரக்கத் வரணும் என்று ஆசைப்பட்டால், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், நோயில்லாத வாழ்வும், குறையில்லாத செல்வமும், பரக்கத்து வர வேண்டுமாக இருந்தால் காலையில் எழும்பிக் கொள்ளுகிற வீடுகளாக அந்த வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளும் அந்த வீட்டில் உள்ள உள்ளவர்களும் எழும்பிக் கொள்ளணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்துடைய காலை பொழுதில் நீ பரக்கத்து செய்வாயாக. சுப்ஹானல்லாஹ், என்ற சமூகத்தின் காலை பொழுதில் நீ பரக்கத்து செய்வாயாக. இதை கேட்ட சஹாபாக்கள் எந்த ஒரு படையை அனுப்பினாலும், எந்த ஒரு பயணம் போனாலும் அவர்கள் அதிகாலை பொழுதில் சென்று விடுவார்கள். வியாபாரத்துக்கு போனால் கூட காலை நேரத்தோடு போய் நிறைய பொருளாதாரத்தோடு திரும்பி வரக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, வீட்டில் பரக்கத்து வேண்டுமா? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை உங்களோட குடும்பத்துக்கும் ஏவுங்கள், நீங்களும் தொழுவுங்கள், அதிலே உறுதியாக இருவுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கன், உங்கள்கிட்ட நாங்க சாப்பாடு கேட்கல, நாங்க தான் உங்களுக்கு என்ன செய்கிறோம், நஹ்னு நர்சுகுக, உங்களுக்கு நாங்கள் தான் சாப்பாட்டை தருகிறோம். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க தொழுங்க, உங்கள்கிட்ட சாப்பாடு நாங்க தாரோம், உங்கள்கிட்ட நாங்க கேட்கலன்னு சொல்றோம். எந்த வீட்டில் தொழுகை இருக்கிறதோ அந்த வீட்டில் பரக்கத்து இருக்கும், எந்த வீட்டில் தொழுகை இல்லையோ அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது. அடுத்தது, ஆறாவது, தக்வா, அல்லாஹ்வின் மீது உள்ள இறையச்சம், அல்லாஹ்வின் மீது உள்ள 100% நம்பிக்கை பரக்கத்தை கொண்டு சேர்க்கும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ்வுல பொறுப்பு சாட்டுற அல்ல, எதையும் செய்யாமல் பொறுப்பு சாட்டுறதான். இந்த உலகத்தில் வாழ்ந்த இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன தெரியுமா? வயிற்றிலே, தாயுடைய வயிற்றிலே உள்ள சிசுவுக்கு அல்லாஹு தஆலா உணவளிப்பது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. தாயுடைய கருவளையில் இருக்குகிற சிசுவுக்கு உணவளிப்பது என்பது ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வயிற்றிலே இருந்து வெளியேறுகிற முட்டைக்குள் இருக்கிற உயிரினத்துக்கு எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் அந்த முட்டைக்குள் இருக்கிற கருவுக்கு இறைவன் உணவளிக்கிறானே, அதுதான் ஆச்சரியம். என்னங்க, அதுதான் அல்லாஹ்வின் மீது வைக்கிற நம்ம முழு நம்பிக்கை. தோழர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்களே, ஒவ்வொரு காலையிலும் வெறும் வயிற்றுகளோடு பறவைகள் பறந்து போகிறது, வருகிற போது வயிறுகள் நிரம்ப வருகிறது. அந்த பறவைக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, நாளைக்கு என்ன சாப்பிட்ற, நாளைக்கு எந்த தோட்டத்தில் போகிற, எந்த காட்டில் பறக்கிறது, எந்த வீட்டில், இது எதுவுமே அதுக்கு நமக்கு தான் நாளைய பற்றி யோசனை. ஆனால் அந்த பறவைக்கு அந்த யோசனையே கிடையாது. ஏன்னா நமக்கிட்ட அல்லாஹ்வுல வைக்கிற தவக்குள் பலவீனமான உள்ளமாக நாம் இருக்கிறோம். தவக்குள் பலவீனமாக இருந்தால்
பரக்கத் நிச்சயமாக பலவீனமானதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பரக்கத்து வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாவம் செய்தவர்கள் மாத்திரமல்ல இஸ்திக்பார் செய்வது, பாவம் செய்பவர்கள் தான் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்று இருந்திருந்தால் இறை தூதர் இஸ்திக்பார் செய்திருக்க மாட்டார், சஹாபாக்கள் இஸ்திக்பார் செய்திருக்க மாட்டார்கள், சுவர்க்கவாதிகள் இஸ்திக்பார் செய்திருக்க மாட்டார்கள். இந்த உலகத்திலே பிறந்த அத்துணை நபிமார்களும் இஸ்திக்பார் செய்தார்கள், நல்லவர்கள் இஸ்திக்பார் செய்தார்கள். அந்த இஸ்திக்பார் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது எங்களுக்கு தெரிந்த வசனம் சூரத்து நூஹ் 12வது வசனம், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் செய்யுங்க, அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இஸ்திக்பார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதுராரா, உங்களுக்கு தொடர்ச்சியான மலைகளை கொண்டு வந்து சேர்ப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுக்கு அவன் பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான். வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, தோட்டங்களையும் துறவுகளையும் ஆறுகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆக்கி தருவான். பரக்கத்து வேண்டுமா? உங்களோட வீடுகளில் அதிகமாக நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களோட வீடுகளில் அதிகமாக மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு சலாம் சொல்றல, பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வார நேரம் சலாம் சொல்றல, பரக்கத்துக்குரிய வாசல்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து நூர் 61வது வசனம், ஃபைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபத்தன். நீங்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள முபாரக்கான பரக்கத்து பொதிந்த அந்த சலாத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி என்று இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது. பரக்கத்து வேண்டுமாக இருந்தால் இறைவன் சொன்ன பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள், ஹரம் ஷரீஃப், மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய மாதங்கள், ரமதானுடைய மாதங்கள், துல்ஹஜ்ஜுடைய மாதங்கள், ஜும்மாவுடைய நாட்கள், வெள்ளிக்கிழமைகள், வியாழக்கிழமைகள், ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள அந்த பிறை 13, 14, 15 என்று சொல்லுகிற அந்த நேரங்கள், சஹருடைய நேரங்கள், இது பரக்கத்து பொருந்திய நேரங்கள். இதில் கூடுதலான கவனங்களையும் கூடுதலான இடங்களையும் நாம் பிடித்துக் கொள்ளும். பரக்கத்தை அளிக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அதிகமான பாவம் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அளித்துவிடும். ஒமா அசாபத்துக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். இந்த உலகத்தில் வார எல்லா சோதனைகளும் உங்களோட கரங்களினால் செய்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்ற போது இந்த உலகத்தில் நாங்கள் அவங்களுக்கு பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிடும் அவர்கள் செய்த பாவத்தின் ஊடாக. சூரத்துல் அராஃப் 9வது அத்தியாயம் 96வது வசனம். இந்த உலகத்தின் ஆசையும், இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசையும், அதீத பேராசையும் பரக்கத்தை இல்லாமக்கள். இது கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். பாருங்க, சுபஹானல்லாஹ், நம்மளுக்கு பரக்கத் தடை செய்யப்படுறதுக்கான பிரதானமான காரணம் 1472வது செய்தி. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. சால்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅத்தானி. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தந்தாங்க. சாப்பிட ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டேன், தந்தாங்க. சும்ம சால்துஹு ஃபஅத்தானி, திரும்பவும் கேட்டேன், திரும்பவும் தந்தாங்க. சும்ம சால்துஹு ஃபஅத்தானி, திரும்பவும் கேட்டேன், திரும்பவும் தந்தாங்க. 3 தடவை கேட்டேன், 3 தடவையும் தந்தாங்க. தந்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வத்துன். இந்த பொருளாதாரம் பசுமையானது, இனிமையானது. இந்த பொருளாதாரம் பசுமையானது, இனிமையானது. இந்த பொருளாதாரத்தை யார் போதுமென்ற மனசோடு எடுத்துக்கொள்கிறானோ பூரிக்க லஹு ஃபீஹி, அதிலே அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும், அதிலே அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும். ஒமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், போதாது என்ற எண்ணத்தோடு அவன் எடுத்துக்கொள்கிறானோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதிலே அவனுக்கு பரக்கத்து செய்யப்படாது. கல்லாவை துறக்கிறது, இன்றைக்கு இவ்வளவுதானா வியாபாரம், நாளைக்கு செக் போடணுமே, என்னதான் செய்யற, உனக்கு பரக்கத்து இல்லை. கல்லாவை திறந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னைக்கு 1000 லாபத்தை வச்சானே, அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான். எப்போ பார்த்தாலும் நோம்புல வாரது வசூலுக்கு தான் வாரது. அவரை பார்க்கறது, இவரை பார்க்கறது, சலான் சொல்றது, ஒருத்தரும் பார்க்குறாங்கல்ல, தாராங்கல்ல. இந்த எண்ணம் உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை அழிச்சிது. எதையும் எதிர்பார்க்காம அல்லாஹ்விடத்தில் மட்டும் எதிர்பார்த்து வாழ்வது என்பது பரக்கத்தை கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, உதாரணத்தை பாருங்க. இப்படி போதாது என்ற மனசோடு நீ எடுப்பது எப்படி தெரியுமா? நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் உனக்கு வயிறு நிரம்பாதவனை போலதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு இருந்த நேரம், சுப்ஹானல்லாஹ், ஹக்கீம் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வல்லதி பஅதக பில் ஹக், உங்களை எவன் நபியாக அனுப்பினானோ அவன் மீது ஆணையாக,
இதற்கு பிறகு நான் யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன் யா ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தை விட்டும் நான் மரணிக்கிற வரைக்கும் எதையும் யாரிடத்திலும் நான் கேட்க மாட்டேன் என்னாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனதுக்கு பிறகு ஜக்காத்து பெறத்துக்கு மிக தகுதியான மனிதர் அபூபக்கர் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, நீங்க ஜக்காத்து பெற நிலைமையில இருக்கிறீங்க, இதை எடுத்துட்டு போங்க. நாங்க வேணாண்டார். வேணா, எனக்கு வேணா, யாருக்காவது கொடுத்துடுங்கன்னார். அபூபக்கர் மௌத்தா போயிட்டாங்க. ஜக்காத்து பெறதுக்கு தகுதியான மனிதர் நபித்தோழர் உமர்ல கூப்பிட்டாங்க, இங்க வாங்கப்பா, இதை எடுத்துட்டு போக, ஜக்காத்து பெற தகுதியான மனுஷர் நீங்க அப்படின்னாங்க. வேணா, யாருக்காவது கொடுங்கன்னாங்க. உமர்ல அவர்கள் மக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு மக்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க, தோழர்களே, நீங்கள் எல்லாரும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், இவர் ஜக்காத்து பெற நிலைமையில் இருக்கிறார், அவருக்கு நான் கொடுக்கிறேன், அவர் வேண்டாம் என்று தடுக்கிறார், நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் அதற்கு பிறகு யாரிடத்திலும் எதையுமே வாங்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போனார் என்று சொல்லுகிற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்க கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்னு உமர்ல அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்காவது ஹதியா கொடுப்பாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. கொடுக்குற நேரம் அவர் சொல்ற, வேணா யார் ரசூலுல்லாஹ், என்னை விட யாராவது ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க, நமக்கு பார்க்கிறவனெல்லாம் நமக்கு வைக்கணும்டா எண்ணம் வரும், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நம்மட மனசு என்ன சொல்லும்டா, 5000 ரூபாய் தானே வச்சு ஒரு 10000 ரூபாய் வச்சிருக்கலாம் தானே, உனக்கு என்ன அவ்வளோ பகுலா உனக்கு தான் நம்மட மனசு சொல்லும். இதுதான் பரக்கத்து இல்லாமல் போறது. ஒரு 1000 ரூபாய் தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு வந்தா பரக்கத். அவன் 10000 ரூபாய் தந்திருப்பான், இவர் கணக்கு போட்டிருப்பாரு, இவர் நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 25000 ரூபாய் வைப்பாரு. அவர் 5000 ரூபாய் வச்ச உடனே மனசு சொல்லும், பிச்சைக்காரன் தனமா தந்துட்டு, இதுதான் பரக்கத் அழிந்து போகின்ற வரலாறு என்பதை நமக்கு ஹதீதுகளில் இருந்து புரிந்து கொள்கிறது. ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, வேணான்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்ஹு, எடுத்துக்கங்கப்பா, யாராவது ஒரு மனிதர் நீங்கள் எதிர்பார்க்காமல் ஒன்றை உங்களுக்கு தந்தால் நீங்க அதை எடுத்துக்கங்க, எடுத்ததற்கு பிறகு அதை உங்க சிந்தனையை பின்தொடர்ந்து விடாதன்னாங்க. இன்னும் கொஞ்சம் கூட தந்திக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கூட போட்டிருக்கலாமே, இன்னும் ஒரு 4 ரூபாய் மிச்சம் வச்சு, இப்படி நீ எதிர்பார்க்காத, அதுதான் உன்னை அழிச்சிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதுல இன்னும் ஒரு செய்தி இருக்குது, வியாபாரத்தை பத்தி, வியாபாரத்தில் எப்படி பரக்கத் இல்லாம போறது என்பதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது ஏராளமான ஒரு செய்தியாக இருப்பதின் ஊடாக வியாபாரத்திலையும் பரக்கத் இல்லாம போகும். அது கட்டாயம் தனியே படிக்க வேண்டிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, நீங்க ஒரு இடத்துல உணவு பொருளை வாங்குறீங்கன்னா உங்களோட கைக்குள்ள அது வந்து சேர்ற வரைக்கும் அந்த உணவு பொருளுக்கு நீங்க பணம் கொடுக்க கூடாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படியான நிறைய செய்திகள் இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற காலங்களில் போதும் என்ற மனசோடும், கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நிறைவான பரக்கத்தோடும், பிறரிடத்தில் எதிர்பார்க்காத உள்ளத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கும் நாம் சொன்ன காரணங்கள் 6-7 காரணம், பரக்கத்துக்குரிய காரணம் சொல்லியிருக்கிறோம். அந்த காரணங்களை வீட்டுகளில் கடைபிடிக்கிற போது அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அருளும் நம்முடைய வீட்டுக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் வரும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.